இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் மிளகாய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான துவரம்பருப்பை கழுவி குக்கரில் வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், நல்ல பெரிய துண்டு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சோம்பு போட்டுக்கோங்க. இது சோம்பு தான் இதோட சாம்பாருக்கான ஃப்ளேவரை நல்லபடியாக எடுத்து கொடுக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு வேணும்னா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான மிளகாய் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, பச்சை மிளகான்றதுனால.